ஓம் சாந்தி 24/9/1992 அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளியோட டைட்டில் சத்தியம் மற்றும் அசத்தியத்தின் முக்கியமான வித்தியாசம். இன்று பரந்த உள்ளமுடைய தந்தை தன்னுடைய அனைத்து குழந்தைகளின் உள்ளத்தின் ஆசையை நிறைவேற்றுவதற்காகவும் சந்திப்பை ஏற்படுத்துவதற்காகவும் வந்திருக்கிறாரு. அனைத்து குழந்தைகளும் அவ்யக்த ரூபத்திலோ சந்திப்பை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் வியக்த உடல் மூலமாக அவ்யக்த சந்திப்பை செய்ய வேண்டும் என்ற நல்ல ஆசையும் வைக்கிறாங்க. எனவே தந்தைக்கும் அவ்யக்தத்திலிருந்து வியக்தத்தில் வர வேண்டியதாக இருக்குது. பாப்தாதா இந்த நேரம் நாலாபுறமும் உள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாரு. எல்லாருமே மனதால் மதுபனில் இருக்கிறாங்க. நீங்கள் எதிரில் இருக்கிறீங்க. மேலும் அநேக குழந்தைகள் அவ்யக்த ரூபத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் அன்பிற்கு பிரதிபலன் கொடுத்துட்ருக்கிறாரு. எங்கிருந்தாலும் நினைவு மூலமாக தந்தையின் அருகில் இதயத்தில் இருக்கிறீங்க. அனைவரின் அன்பின் இசையை பாப்தாதா கேட்டுட்ருக்கிறாரு. குழந்தைகளுக்கும் தந்தையை தவிர நினைவு செய்பவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு தந்தை தெரிஞ்சிருக்கிறாரு. மேலும் தந்தைக்கு கூட குழந்தைகளை தவிர வேறு யாரும் இல்லை. நான் பாபாவின் உடையவன் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற நினைவிலேயே எப்பொழுதுமே இருக்கிறாங்க. இந்த நினைவு சுலபமானது தான் மற்றும் சக்தி நிறைந்ததும் கூடத்தான். அந்த மாதிரி நினைவு ஸ்வரூபமான அன்பான குழந்தை நினைவில் என்ன கனவில் கூட ஒரு பொழுதும் சக்தி இல்லாதவராக ஆக முடியாது. சக்தி இல்லாமல் ஆவது அப்படின்னா என்னுடைய பாபா என்பதற்கு பதிலாக வேறு ஏதோ என்னுடையது என்பது வந்துடுது. என்னுடைய ஒரே ஒரு பாபா இதுதான் சந்திப்பை சேருது. ஒருவேளை ஒருவருக்கு பதில் இன்னொருவர் என்னுடையவர் ஆகிறார் என்றால் என்னவாகி விடுகிறது? முதலில் கூறியது சந்திப்பு மற்றும் இது குழப்பம். அநேக குழந்தைகள் பாபாவை என்னுடையவர் தான், ஆனால் வேறு இருவரையும் என்னுடையவராக ஆக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறொன்றும் இல்லை, ஒரு ஆதாரம் வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட உறுதிமொழி என்ன? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதா, அல்லது ஒரு தந்தை இன்னும் ஒருவர் என்பதா? வெகுளியாகிடுறீங்க நீங்கள். அந்த ஒருவரில் அநேகர் உள்ளடங்கி இருக்கிறார். எனவே குழப்பமாகி விடுகிறது. இந்த பழைய உலகத்தில் கூட அந்த மாதிரி அநேக பொம்மைகள் கிடைக்குது. அவற்றில் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஒன்று தான் தென்படுது. ஆனால் ஒன்றிற்குள் ஒன்றாக அநேகம் இருக்கும். ஒன்றை திறந்தீர்கள் என்றால் இன்னொன்று வெளிப்படும். இன்னொன்று திறந்தீங்கன்னா மற்றொன்று வெளிப்படும். இதுவும் அந்த மாதிரி பொம்மை தான். பார்ப்பதுக்கு ஒன்று மாதிரி தான் தெரியுது, ஆனால் உள்ள அநேகம் அடங்கி இருக்குது. மேலும் எப்பொழுது குழப்பத்தில் சென்று விடுகிறீர்கள் என்றால் சந்திப்பை செய்வது எப்படி ஏற்பட முடியும்? குழப்பத்திலேயே இருப்பார்களா அல்லது சந்திப்பை கொண்டாடுவாங்களா? ரெண்டை மட்டும் நினைக்காதீங்க. எண்ணத்தில் கூட ஒருவேளை ஒரு தந்தையை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆத்மாவை மற்றும் இயற்கையின் சாதனத்தை என்னுடைய ஆதரவுன்னு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரிய இயந்திரம் தானாகவே மிக வேகமாக காரியம் செய்து எந்த நொடி அந்நியரை ஆதரவாக ஆக்குனீங்களோ அந்த நொடியே மனம் புத்தி தந்தையிடமிருந்து விலகிறது. சத்திய தந்தையிடமிருந்து விலகிய காரணத்தினால் புத்தியானது அசத்தியத்தை சத்தியம்னு தவறை சரின்னும் ஏற்க ஆரம்பிச்சிருது. தவறான தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருது. எவ்வளவுதான் யாராவது இது சரியில்லைன்னு புரிய வச்சாலும் அவர் சரியானதை சத்தியத்தையும் கூட அசத்தியத்தின் சக்தி மூலமாக புரிய வைப்பவரை தவறுன்னு நிரூபணம் செஞ்சிடறாங்க. இன்றைய நாட்களில் நாடகப்படி அசத்தியத்தின் ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்பயுமே நினைவில் வச்சுக்கோங்க. மேலும் அசத்திய ராஜ்யத்தின் அதிகாரி ஜனாதிபதி ராவணன் ஆவான். அவருக்கு எத்தனை தலைகள்? அதாவது அசத்தியத்தின் சக்தி எவ்வளோ பெருசு. அவரோட மந்திரி துணை மந்திரி கூட ரொம்ப பெரியவங்க. அவருடைய நீதிபதி மற்றும் வக்கீல் கூட ரொம்ப திறமைசாலி. எனவே தவறான தீர்ப்பின் கருத்து துளிகளை மிகவும் வகை வகையாக மேலும் வெளித்தோற்றத்தில் மிகவும் இனிமையானதாக கொடுக்குறாங்க. எனவே சத்தியத்தை அசத்தியம் என்று நிரூபிக்கிறதுல ரொம்பவும் திறமை நிறைந்தவர்கள்.
ஆனால் அசத்தியம் மற்றும் சத்தியத்தில் முக்கியமாக என்ன வித்தியாசம் இருக்குது? அசத்தியத்தின் வெற்றி அல்ப காலத்துக்காக இருக்குது. ஏன்னா அசத்தியத்தின் ராஜ்யம் கூட அல்ப காலத்திற்குத்தான். சத்தியத்தின் தோல்வி அல்ப காலத்திற்கானது மற்றும் வெற்றி சதா காலத்திற்கானது. அசத்தியத்தின் அல்பகால வெற்றி அடைபவர்கள் அந்த நேரம் குஷியாக இருக்கிறாங்க. எவ்வளவிற்கு கொஞ்ச நேரம் குஷியாகிறார்களோ மற்றும் தன்னை சரின்னு நிரூபிக்கிறார்களோ அவ்வளவு நேரம் வரும் பொழுது, மேலும் அசத்தியத்தின் அல்ப நேரம் முடியும் பொழுது எவ்வளவு அசத்திய வசமாகி போதையின் மகிழ்ச்சியை கொண்டாடினாங்களோ அந்த அளவே சத்தியத்தினுடைய வெற்றி பிரத்யட்சமானவுடன் 100 மடங்கு வேதனையை அடைந்தே தான் ஆக வேண்டியிருக்குது. ஏன்னா தந்தையிடமிருந்து விலகினதுனால ஸ்தூலமாக விலகிறது கிடையாது. ஸ்தூலமாகவோ தன்னை ஞானின்னு நினைக்கிறாங்க, ஆனால் மனம் மற்றும் புத்தி மூலமாக விலகிடுறாங்க. மேலும் தந்தையிடமிருந்து விலகுவது அப்படின்னா அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தில் எப்பொழுதும் நிரம்பி இருப்பதற்கு பதிலாக அரைகுறையான அதிகாரம் பிராப்தியாகிறதாகும். அசத்தியத்தின் பலம் மூலமாக அசத்தியத்தின் ராஜ்யத்தில் வெற்றியின் குஷி மற்றும் போதையை இந்த நேரமும் கொண்டாடிடுவோம். நாளை என்பதை யார் பார்த்தது என்று சில குழந்தைகள் நினைக்கிறாங்க. யார் பார்ப்பாங்க? நாமும் மறந்துடுவோம், மற்றவங்களும் மறந்துடுவாங்க. ஆனால் இது அசத்தியத்தின் முடிவாகும். எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தின் நிழல்தான். நிகழ்காலம் இல்லாமல் எதிர்காலம் உருவாகிறதே கிடையாது. அசத்தியத்தின் வசமாகியிருக்கும் ஆத்மா நிகழ்காலத்திலும் அல்பகால சுகத்தின் பெயர், புகழ், மரியாதையின் சுகங்களில் ஊஞ்சலில் ஆட முடியும், மேலும் ஆடவும் செய்து. ஆனால் அழியாத அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடவே முடியாது. அல்ப காலத்து பெயர், புகழ், மரியாதையின் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும். ஆனால் அநேக ஆத்மாக்களின் உளப்பூர்வமான அன்பின், உளப்பூர்வமான ஆசீர்வாதத்தின் மரியாதையை அடையவே முடியாது. வெளித்தோற்ற அளவில் மரியாதையை அடைய முடியுமே அன்றி உளப்பூர்வமான மரியாதையை அடைய முடியாது. அல்பகால மதிப்பு கிடைக்குது, ஆனால் தந்தைகிட்ட இருந்து இதய சிம்மாசனத்தில் இருப்பவர் என்ற மதிப்பு எப்பொழுதுமே அனுபவம் செய்ய முடியாது. அசத்தியத்திற்கு துணை இருப்பவர்கள் மூலமாக பெயர் கிடைக்க முடியும், ஆனால் பாப்தாதாவோட இதயத்தில் பெயர் கிடைக்க முடியாது. ஏன்னா பாப்தாதா கிட்ட இருந்து விலகி இருக்கிறாங்க. எதிர்காலத்தின் விஷயத்தை விடுங்க, அது புரிந்தது ஒன்றுதான். ஆனால் நிகழ்காலத்தில் சத்தியம் மற்றும் அசத்தியத்தின் பிராப்தியில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இன்னொருத்தரை என்னுடையவர் ஆக்கினார் என்றால் அசத்தியத்தின் ஆதரவை எடுத்துக்கொண்டார். எவ்வளோ குழப்பமாயிருது. சொல்லும் பொழுது வேறொன்றும் இல்லை, எப்பொழுதாவது மட்டும் கொஞ்சம் ஆதரவு தேவையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உறுதிமொழியை மீறுவது அப்படின்னா குழப்பத்திற்கு ஆளாவது. என்னுடைய ஒரே பாபா மற்றும் எப்பொழுதாவது இன்னொருவர் என்றால் உறுதியளித்திருக்கிறீர்கள்? இன்னொருவருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா? அல்ப காலத்திற்கான பெயர், மரியாதை, புகழிற்கான ஆதரவை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் நண்பர்களானாலும் அல்லது சாதனங்களானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? எப்பொழுது வேறு யாருமே இல்லை என்றால் இன்னொருவர் எங்கிருந்து வந்தார்? இது அசத்தியத்தின் ராஜ்யத்தின் குழப்பத்தில் மாட்ட வைப்பதற்கான சாதுரியம். எப்படி நான் என்னவாக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, எப்படி என்னை வரிசை கிரமமாக தெரிந்திருக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் இல்லையா? அதுபோல அசத்தியத்தின் ராஜ்ய அதிகாரி ராவணனையும் எப்படி இருக்கிறாரோ, என்னவாக இருக்கிறாரோ அப்படியே எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கல. சில நேரம் மறந்துடுறாங்க, சில நேரம் தெரிந்துக்கிறாங்க. ராஜ்ய அதிகாரி அப்படின்னா இந்த சக்தி குறைவாக இருக்குமோ? பொய்யோ உண்மையோ, ஆனால் ராஜ்யமும் இருக்குது இல்லையா? எனவே தன்னை சோதனை செய்யுங்க, மற்றவங்களல்ல. இன்றைய நாட்களில் மற்றவர்களை சோதனை செய்வதில் எல்லாருமே திறமைசாலி ஆயிடுறீங்க. தன்னுடைய சோதனையாளர் ஆகுங்கள் மற்றும் மற்றவர்களை உருவாக்குபவராக ஆகுங்கள் என்று பாப்தாதா சொல்கிறார். ஆனால் நீங்கள் செய்கிறது என்ன? மற்றவர்களுடைய சோதனையாளர் ஆயிடுறீங்க மற்றும் விஷயங்களை உருவாக்குவதில் மேக்கர் ஆகிவிடுகிறீர்கள். பாப்தாதா தினமும் ஒவ்வொரு குழந்தையின் எந்த மாதிரியான கதைகளை கேட்குறாருன்னா, கதைகளின் பெரிய கணக்கு இருக்குது. எனவே தன்னை சோதனை செய்யுங்கள். மற்றவர்களை சோதிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் என்றால் நீண்ட கதைகளாக ஆகிவிடுகிறது. மேலும் தன்னை சோதித்தீர்கள் என்றால் அனைத்து கதைகளும் முடிவடைந்து ஒரு சத்திய வாழ்க்கையின் கதை நடைமுறையில் நடந்துட்டுருக்கும். பாபா உங்கள் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது என்று எல்லோருமே சொல்கிறாங்க.
கூற மட்டும் செய்கிறீர்களா அல்லது அன்பும் வைத்திருக்கிறீர்களா? என்னவென்று சொல்வது? சில நேரம் சொல்கிறாங்க, சில நேரம் அன்பு செய்கிறாங்க. பாபா தன்னுடைய அன்பின் நிரூபணத்தை கொடுத்து விட்டார். நீ எப்படி இருக்கிறியோ, என்னவா இருக்கிறியோ, என்னுடையவன் தான். ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு நிரூபணம் கொடுக்க வேண்டும். என்ன நிரூபணம் கொடுக்க வேண்டும்? தந்தையோ நீ என்னவாக இருக்கிறையோ, எப்படி இருக்கிறையோ, என்னுடையவன்னு சொல்லிட்டார். மேலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் நீங்கள் தான் என்றிருக்கிறதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மற்றவர்களாக இருக்கிறாங்களா, மற்றவர்களும் இருக்கிறாங்களா? தந்தையிடம் அன்பு இருக்குது, ஆனால் சில நேரம் அசத்திய ராஜ்யத்தின் பிரபாவத்தில் வந்துடுறீங்க. நல்லது. நாலாபுறமும் உள்ள சத்தியத்தை சரியாக பகுத்தறியக்கூடிய உண்மையான தந்தையின் உண்மையான குழந்தைகளுக்கு, அனைத்து அன்பில் மூழ்கி இருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் அனைத்து உறுதிமொழிகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்களுக்கு, அனைத்து சரியாக பகுத்தறியக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்களுக்கு, அனைத்து நினைவு மற்றும் சேவையில் தடையற்றவராக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் உடன் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு குரூப் 1. துக்க அலைகளிலிருந்து விடுபடுவதற்காக கர்ம யோகியாகி காரியத்தை செய்யுங்க. அனைவரும் உங்களை ஸ்ரீமத் படி நடக்கும் உயர்ந்த ஆத்மாக்களாக அனுபவம் செய்கிறாங்களா? பெயரே ஸ்ரீமத். ஸ்ரீயின் அர்த்தம் உயர்ந்தது. அப்படி உயர்ந்த வழிப்படி நடப்பவர்கள் உயர்ந்தவர்கள் ஆனார்கள் இல்லையா? இந்த ஆன்மீக போதை எல்லைக்கு அப்பாற்பட்ட போதை இருக்கிறதல்லவா? அல்லது சில நேரம் எல்லைக்குட்பட்ட போதையும் வந்துருதா? எனவே எப்பொழுதும் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கும் போது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக போதை இருக்குதா அப்படின்னு உங்களை பாருங்க. கூலி வேலை செய்தாலும் கூட, சாதாரண காரியம் செய்தாலும் தன்னுடைய உயர்ந்த போதையை மறந்துவிடவில்லையே. வீட்டில் வேலை செய்யக்கூடிய சாதாரண மாதா நான் என்ற நினைவு இருக்கிறதா? அல்லது நான் ஜெகத் மாதா, ஜெகத்திற்கு நன்மை செய்வதற்கு பொறுப்பில் இருக்கும் நான் இந்த காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற நினைவு இருக்குதா? யாருக்கு இந்த ஆன்மீக போதை இருக்குதோ அவருடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? அவர் குஷியில் இருப்பார். எந்த ஒரு காரியம் செய்தாலும் காரியத்தின் பந்தனத்தில் வரமாட்டார். விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருப்பார். காரியத்தின் பந்தனத்தில் வருவது என்றால் காரியத்தில் மாட்டிக்கொள்வது. மேலும் யார் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறாரோ அவர் காரியம் செய்து கொண்டே காரியத்தின் பந்தனத்தில் வர்றது கிடையாது. கர்ம யோகி ஆகி காரியம் செய்கிறாங்க. ஒருவேளை காரியத்தின் பந்தனத்தில் வருகிறார் என்றால் குஷி மறைந்துவிடும். ஏனென்றால் காரியம் நன்றாக நடக்காது. ஆனால் கர்மயோகியாகி காரியம் செய்வதினால் பந்தனத்தில் கர்மயோகியாகி காரியம் செய்வதினால் துக்க அலைகளிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். எப்பொழுதும் விலகி இருக்கும் காரணத்தினால் அன்பானவர்களாக இருப்பாங்க. என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று புரிஞ்சிச்சா? கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். கர்மத்தின் பந்தனம் இழுக்க வேண்டாம். எஜமானனாகி காரியத்தை சேவிக்க வேண்டும். எஜமானன் விலகி இருப்பார் இல்லையா? எஜமானனாகி காரியம் சேவிப்பதை பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஆத்மா எப்பொழுதும் தானும் குஷியாக இருப்பார் மற்றும் மற்றவர்களுக்கும் குஷி கொடுப்பார். அந்த மாதிரி இருக்கிறீங்களா? கேட்பதோ அதிகமாக கேட்குறீங்க. இப்பொழுது என்ன கேட்டீர்களோ அதை செய்யணும். செய்தீர்கள் என்றால் அடைவீர்கள். இப்பொழுது செய்ய வேண்டும், உடனே அடைய வேண்டும். மாதாக்களுக்கு எப்பொழுதாவது துக்கலை வருதா? எப்பொழுதாவது மனதால் அழுகிறீர்களா? மனதால் அழும் அழுகை அனைவருக்கும் வர முடியும். எப்பொழுதும் குஷியாக இருங்கள் என்பதுதான் ஸ்ரீமத். எப்பொழுதாவது அழுது கொள்ளுங்கள் என்பது ஸ்ரீமத் அல்ல. வெகு காலமாக மனதாலும் கண்களாலும் அழுதீர்கள். ராவணன் அழ வைத்தான் இல்லையா? ஆனால் இப்பொழுது குஷியில் ஆடுவதற்காக தந்தையின் குழந்தையாகி இருக்கிறீங்க. அழுவதற்காக அல்ல. அழுகை முடிஞ்சிருச்சா? துக்கத்தின் அலை வருவது இது கூட அழுவதுதான். இது மனதால் அழுவதாகிவிட்டது. சுகவள்ளலின் குழந்தைகள் எப்பொழுதும் சுகம் என்ற ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருங்கள். துக்கத்தின் அலை வர முடியாது. எப்பொழுது மறந்து விடுகிறீர்களோ அப்பொழுது வருகிறது. எனவே மறக்காதவர்களாக இருங்கள். இப்பொழுது என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறதோ அவற்றை மகா யஜ்யத்தில் ஸ்வாகா செய்துவிட்டு செல்லுங்கள். உடன் எடுத்து செல்லாதீர்கள். இங்கேயே ஸ்வாகா செய்து விட்டு செல்லுங்கள். ஸ்வாகா செய்ய தெரியுமா? உறுதியான எண்ணம் வைப்பது என்றால் ஸ்வாகா செய்வது. நல்லது.
அனைவரின் ஆசை நிறைவேறிவிட்டதா? இப்படி சந்தித்து கொண்டிருக்கும் நீங்கள் பாக்கியவான்கள். வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குமோ, இந்த பாக்கியத்தையும் எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு எடுத்துக்கொண்டே செல்லுங்கள், பறந்து கொண்டே செல்லுங்கள். நான் மகான் ஆத்மா மற்றும் மற்றவர்களையும் மகானாக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். குரூப் 2, அனைத்து சக்திகளையும் தேவையான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தி மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். சக்திகளின் பூஜையை பார்த்து என்ன நினைவில் இருக்கிறது? எப்படி சக்திகளை 8 கைகள் உள்ளவர்களாக காண்பிக்கிறார்கள் என்றால், நானும் அஷ்டசக்திகள் உள்ள மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா ஆவேன் என்று உங்களை சோதனை செய்கிறீர்களா? இந்த 8 அடையாள மாத்திரமாகத்தான். ஆனால் அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. சக்திகளின் பெயரை கேட்டு சக்திகளின் பூஜையை பார்த்து அனைத்து சக்திகளின் நினைவு வருகிறதா? அல்லது பார்த்து குஷி மட்டும் அடைகிறீர்களா? ஜடமான சிலைகளில் எவ்வளவு அதிசயம் நிரப்பிவிடுகிறார்கள். அப்படி சைத்தன்யமானவர்களுக்குத்தான் ஜடமானது உருவாகிறது இல்லையா? அப்படியானால் சைத்தன்யத்தில் நாம் எவ்வளவு அதிசயமானவர்களாக ஆகியிருக்கிறோம், அதாவது உயர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறோம். அப்படியானால் இது நம்முடைய நினைவு சின்னம் என்ற குஷி ஏற்படுகிறதா? அல்லது இவை தேவிகளின் நினைவு சின்னமா? தேவிகளுடன் கணேசருக்கும் பூஜை நடக்கிறது அல்லவா? அப்படி நடைமுறையில் அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்கள். எனவேதான் நினைவு சின்னம் உருவாகியிருக்கிறது. அனைத்து சக்திகளும் அனுபவமாகிறதா என்று எப்பொழுதும் தன்னை சோதனை செய்யுங்கள். தந்தையோ கொடுத்திருக்கிறார், ஆனால் நான் எவ்வளவு எடுத்திருக்கிறேன், தாரணை செய்திருக்கிறேன். மேலும் தாரணை செய்ததற்கு பின்பு தேவையான நேரத்தில் அந்த சக்தி காரியத்திற்கு உதவுகிறதா? ஒருவேளை தேவையான நேரத்தில் எந்த ஒரு பொருளும் காரியத்திற்கு உதவவில்லை என்றால், இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். ஒரு பொருளை வைத்திருப்பதே தேவையான நேரத்தில் காரியத்திற்கு உபயோகம் ஆவதற்காகத்தான். ஒருவேளை தேவையான நேரத்தில் காரியத்திற்கு உதவவில்லை என்றால் என்னவென்று கூறுவது? இருந்தும் இல்லாமல் இருந்தது. அப்படி இரண்டுமே ஒரே விஷயமாகிவிட்டது. தந்தையோ கொடுத்திருக்கிறார், ஆனால் நான் எவ்வளவு எடுத்திருக்கிறேன்? இதை சோதனை செய்யுங்கள். எப்பொழுது நடைமுறையில் காரியத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூற முடியும். சக்தி காரியத்திற்கு உதவவில்லை மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறுவது அழகே இல்லை. ஒரு சக்தி குறைவாக இருந்தாலும் கூட தேவையான நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். எந்த நேரமும் அந்த சக்திக்கான சோதனை வந்து விடுகிறது என்றால் பாஸ் ஆவீர்களா அல்லது ஃபெயில் ஆவீர்களா? ஒருவேளை இல்லை என்றால் ஃபெயில் ஆவீர்கள், இருக்கிறது என்றால் பாஸ் ஆவீர்கள். இவரிடம் இந்த சக்தியின் குறை இருக்கிறது என்று மாயாவுக்கு தெரியும். எனவே அதற்காகவே சோதனை வருகிறது. எனவே ஒரு சக்தி கூட குறைவாக இருக்கக்கூடாது. புரிந்ததா? சக்திகளோ வந்துவிட்டன. ஒரு சக்தி குறைவு என்றால் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று அப்படி இருக்க வேண்டாம். அந்த ஒன்றில்தான் பிரச்சனையே. அந்த ஒன்றே ஃபெயில் ஆக்கிவிடும். சூரிய வம்சத்தில் வரவேண்டும் என்றால் முழுமையாக பாஸ் ஆக வேண்டும். முழுமையாக பாஸ் ஆவதின் அர்த்தமே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவது. மாத்தர்களிடம் பொறுமை சக்தி இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வந்து விடுகிறதா? பாண்டவர்களுக்கு கோபம் அல்லது ஆவேசம் வருகிறதா? பொறுமை சக்தியின் குறை இருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் வரும் இல்லையா? அனைத்து சக்திகளிலும் பொறுமை சக்தி கூட ஒரு சக்தி தான் இல்லையா? ஒரு சக்தியின் குறை இருக்கிறது என்றால் முழுமையாக பாஸ் ஆவீர்களா அல்லது அரை குறையாக பாஸ் ஆவீர்களா? எனவே அனைத்து சக்திகளையும் சோதனை செய்யுங்கள். 1% கூட குறை இருக்க வேண்டாம். அதிகம் இல்லை, கொஞ்சம் கோபம் வந்தது என்று அப்படி கூட இருக்க வேண்டாம். ஒருவேளை கொஞ்சம் கூட வந்தது என்றால் அதை ஃபெயில் என்று கூறுவோம். மேலும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயில் ஆவதன் பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் முழுமையாக எப்படி பாஸ் ஆவாங்க?
எனவே ஒரு சக்தி கூட குறை இருக்க வேண்டாம், ஒன்று கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அதிகரித்துவிடும் என்று அலட்சியமாக இருக்க வேணாம். வெகு காலத்து குறை தேவையான நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துரும். எனவே மாஸ்டர் சர்வசக்திவான் என்றாலே அனைத்து சக்திகளினால் நிரம்பியவராகுக, அனைத்து சக்திகளையும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே செல்லுங்கள், மேலும் பறந்து கொண்டே செல்லுங்கள். புரிகிறதா? குரூப் 3, என்னுடையது என்பதை உன்னுடையதாக மாற்றுவதுதான் பிராமண வாழ்க்கை ஆகும். அனைவரும் தன்னை ஒருவரின் பலம் மற்றும் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை என்று அனுபவம் செய்கிறீர்களா? ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது இல்லையா? அல்லது பாபாவும் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் இருக்கிறார்கள், உறவினர்களும் இருக்கிறார்களா? எப்பொழுது குழந்தைகளும் இருக்கிறார்கள், கணவனும் இருக்கிறார், மாமனார் மாமியார் இருக்கிறார்கள், இவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் என்றால் ஒருவர் எப்படி ஆக முடியும்? எதிரில் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள், பின்பு ஒருவர் எப்படியாவது? இவர்கள் என்னுடையவர்கள் இல்லை, ஆனால் தந்தை சேவைக்காக கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரியான பார்வை மற்றும் உள்ளுணர்வு வைப்பதினால் ஒருவரின் நினைவு மட்டுமே இருக்கும். எவ்வளவு பேர் இருந்தாலும் யார் இருந்தாலும் அனைவரும் தந்தையின் குழந்தைகள், மேலும் சேவைக்காக இந்த ஆத்மாக்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். மாமியார் இல்லை, ஆனால் சேவைக்கான ஆத்மா. அந்த மாதிரியான உள்ளுணர்வு இருக்கிறதா? மகளை மகள் என்று புரிந்து கொள்கிறீர்களா? என்னுடைய கன்யா, என்னுடைய கன்யாவிற்கு நன்மை செய்யுங்கள், அந்த மாதிரி கூறுகிறீர்களா? தந்தை சேவைக்காக பொறுப்பாளராக்கி இருக்கிறார். வீட்டில் இருந்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் சேவா ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடையது அனைத்தும் உன்னுடையதாகிவிட்டது, என்னுடையது ஒன்றுமே இல்லை, உடல் கூட என்னுடையது இல்லை. எப்பொழுது என்னுடையது இல்லவே இல்லையோ தேக அபிமானம் எப்படி ஏற்பட முடியும்? என்னுடையது என்பதில்தான் கவர்ச்சி ஏற்படுகிறது. என்னுடையது என்பது எப்பொழுது முடிவடைந்து விடுகிறது என்றால் மனம் மற்றும் புத்தியை தன் பக்கம் இழுக்கவே முடியாது. பிராமண வாழ்க்கை என்றால் என்னுடையதை உன்னுடையதில் மாற்றுவது. எனவே உன்னுடையது என்பது என்னுடையது ஆகிவிடவில்லையே என்று அடிக்கடி சோதனை செய்யுங்கள். ஒருவேளை என்னுடையது என்பது இல்லை என்றிருந்து அனைத்தும் உன்னுடையதே தான் என்றிருந்தால் டபுள் லைட்டாக இருப்பார். ஒருவேளை கொஞ்சம் கூட சுமை அனுபவம் செய்கிறீர்கள் என்றால் என்னுடையது கலப்படமாகிவிட்டது என்று புரிந்துகொங்க. பக்தி மார்க்கத்தில் அனைத்தும் உன்னுடையது என்று கூறுகிறார்கள். பிராமண வாழ்க்கையில் கூற வேண்டியது இல்லை, செய்ய வேண்டும். இதை செய்வது சுலபம்தான் இல்லையா? சுமையை கொடுத்து விடுவது சுலபமாக இருக்கிறதா அல்லது எடுப்பது சுலபமாக இருக்குதா? உன்னுடையது என்று கூறுவதென்றால் சுமையை கொடுப்பது, மற்றும் என்னுடையது என்று கூறுவது என்றால் சுமையை எடுப்பது. அப்படி இப்பொழுது ஒருவரின் பலம் மற்றும் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை, அவ்வளவுதான். ஒருவரே ஒருவர்தான். ஒன்றை எழுதுவது சுலபமில்லையா? அதனால் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் உன்னுடையது என்று கூறுபவர்கள். நல்லது. குரூப் 4, யாருடைய கண் தந்தையை தவிர வேறு எங்கும் மூழ்கவில்லையோ அவர்தான் பூஜைக்குரியவர். நாம் கல்ப கல்பமாக மிக உயர்ந்த பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகிறோம் என்ற போதை எப்பொழுதும் இருக்கிறதா? எத்தனை தடவை உங்களுடைய பூஜை நடந்திருக்கிறது? நான் பூஜைக்குரிய ஆத்மா என்ற இந்த பூஜைக்குரிய தன்மையின் அனுபவமாக என்ன ஏற்படுகிறது? அடையாளம் என்ன? போதை இருக்கிறது, குஷி இருக்கிறது, அது சரிதான். ஆனால் நான் தான் பூஜைக்குரிய ஆத்மாவாக இருந்தேன் என்று எந்த சமஸ்காரம் மூலமாக புரிந்து கொள்கிறீர்கள்? யார் பூஜைக்குரிய ஆத்மாக்களோ அவர்களுடைய விசேஷங்கள் என்னவாக இருக்கிறது? எந்த விசேஷத்தின் ஆதாரத்தில் பூஜைக்குரியவராக ஒருவர் ஆகிறார்? குடும்பத்தில் கூட பாருங்க, சிலரை இவரோ பூஜைக்குரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜைக்குரிய ஆத்மாவின் அடையாளம் என்னன்னா, அவர் ஒரு பொழுதும் எந்த ஒரு பொருளுக்கும் பின்னாடியும் நபருக்கு பின்னாலும் தலை வணங்க மாட்டார். அனைவரும் அவர் முன்னால் தலை வணங்குவார்கள், ஆனால் அவர் தலை வணங்க மாட்டார். பணிவோடு தலை வணங்குவது அது வேற விஷயம். ஆனால் தலை வணங்குவது என்றால் பிரபாவம் அடைவது. பூஜைக்குரியவரின் முன்பு அனைவரும் தலை வணங்குவார்கள், ஆனால் பூஜைக்குரியவர் தலை வணங்குவதில்லை. எப்படி எந்த விதமான ஓர் அல்லது சாதனங்கள் கவர்ச்சிப்பது பூஜைக்குரியவரின் அடையாளம் இல்லை. எனவே ஒரு பொழுதும் எந்த ஒரு கவர்ச்சியிலும் மனம் மற்றும் புத்தி தலை வணங்குவதில்லையே.
பிரபாவத்தில் வரவில்லையே என்று சோதனை செய்யுங்க. ஒரு தந்தையை தவிர வேறு சிறிதளவு பங்கு கூட மனம், புத்தி, தலை வணங்குவது இருக்க வேண்டாம். பூஜைக்குரியவர் என்றால் தலை வணங்க வைப்பவரே அன்றி தலை வணங்குபவர் அல்ல. யார் ஒவ்வொரு கல்பத்திலும் பூஜைக்குரியவராக இருப்பாரோ அவருடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? ஒரு தந்தையை தவிர வேறு எங்கேயும் அவருடைய கண்கள் மூழ்காது. இவர் மிகவும் நல்லவர், இது மிக நல்ல பொருள் என்பது கூட இருக்காது. பூஜைக்குரிய ஆத்மாக்களின் எதிரில் அனைத்து நபர்களும் சாதனங்களும் தானாகவே தலை வணங்கும். இஷ்ட தேவதைகள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் முன்பு பக்தர்கள் நல்லதிலும் நல்ல பொருட்களை படைப்பார்கள். இஷ்ட தேவதைகள் இந்த பொருட்கள் மீது பிரபாவம் ஆவதில்லை. ஆனால் அந்த பொருட்கள் அவைகளே அவர் முன்னால் வந்து தலை வணங்குகின்றன. அப்படி ஒரு தந்தையை தவிர வேறெங்கும் மனம், புத்தி தலை வணங்காமல் இருப்பதுதான் பூஜைக்குரியவரின் அடையாளமாகும். மரியாதை கொடுப்பது, அன்பு காண்பிப்பது, பணிவாக இருப்பது இவையெல்லாம் வேறு. ஆனால் பிரபாவமாவது முற்றிலும் வேறு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்கிறாரு. மரியாதை கொடுக்கறது, அன்பு காண்பிக்கிறது, பணிவாக இருக்கிறது இதெல்லாம் வேற. ஆனால் பிரபாவமாவது, அவர்களினால் கவர்ந்தெழுக்கப்படுவது அது முற்றிலும் வேறு. அப்படி பூஜைக்குரிய ஆத்மாக்களாக இருந்தீர்கள் மற்றும் அடிக்கடி ஆவீர்கள். இந்த அடையாளத்தை உங்களுக்குள் சோதனை செய்யுங்கள். எப்பொழுதாவது ஏதாவது சமஸ்காரத்தின் வசமாக ஆத்மா வசப்பட்டு விடுகிறது என்றால் கூட தலை வணங்குவதுதான். உதாரணமாக, ஏதாவது பிராமண ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா, இன்று கோபத்தின் வசமாகிவிட்டேன், பேராசையின் வசமாகிவிட்டேன், அபிமானத்தின் வசமாகிவிட்டேன் என்று கூறுகிறார் என்றால் இது தலை வணங்குவதாக ஆனதா அல்லது தலை வணங்க வைப்பதாக ஆனதா? பூஜைக்குரியவர் மேல் அனைவரும் கவரப்பட்டு அவர்களே முன்னாடி வராங்க. பூஜைக்குரியவர் ஒருவர் முன்னாலும் கவரப்படுவதில்லை. அப்படி இந்த அடையாளத்தை பாருங்க. ஒருவேளை எப்பொழுதாவது தலை வணங்குவது ஏற்பட்டு விடுகிறது என்றால் பூஜை கூட எப்பொழுதாவது தான் நடக்குமே என்று எப்பொழுதுமே நடக்காது. பூஜைக்குரியவரிலும் வரிசை இருக்கிறது. விதவிதமானவர்களும் இருக்கிறார்கள். சில பூஜைக்குரியவர்கள் எப்பொழுதும் பூஜை செய்யப்படுகிறார்கள். மேலும் சிலருக்கு எப்பொழுதாவது பூஜை நடக்கிறது. சிலருக்கு விதிப்படி பூஜை நடக்கிறது. மேலும் சிலருக்கு செய்ய வேண்டுமே என்று பூஜை நடக்கிறது. கோயில்களிலும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அப்படி இங்கேயும் இதே போலத்தான். யார் விதிப்படி ஸ்ரீமத்தை கடைபிடிக்கவில்லையோ, செய்ய வேண்டுமே என்ற நிலை இருக்கிறதோ, அமிர்த வேளை எழுந்திருக்க வேண்டுமே, யோகாவில் அமர வேண்டுமே, ஆனால் யாரும் பார்க்கல கேட்கல அப்படின்னா இவர் எழுந்திருக்கவில்லை. பின்பு எழுந்து அமர்ந்த பின் தந்தையுடன் சந்திப்பை ஏற்படுத்துகிறாரோ அல்லது தூக்கத்தில் ஏற்படுத்துகிறாரோ, இது ஏதோ செய்ய வேண்டுமே, ஏனோ தானோ என்ற நிலைதான் ஏற்பட்டது இல்லையா? அமிர்த வேளை எழுந்திருந்தார், அமர்ந்தார், ஆனால் விதிபூர்வமாக இல்லை. அதனால் மூர்த்தியையும் அமர வைத்து விடுகிறார்கள். ஆனால் பூஜையோ விதிபூர்வமாக நடப்பதில்லை. எப்பொழுது ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது வளைந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஈடுபாடின்றி வளைந்து கொடுப்பது நிகழ்வது இல்லை. இன்றைய பக்தர்களில் கூட அற்பகால பிராப்தியின் பக்கம் ஈடுபாடு இருப்பதினால்தான் தலை வணங்குதலும் ஏற்படுகிறது. இன்றைய நாட்களில் பூஜைக்குரியவரின் பக்கம் ஈடுபாடு இல்லை, அற்பகால பிராப்தியின் பக்கம் ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் பிராப்தி சேவிப்பவர்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்கள். எனவே தலை வணங்குவது அவர்கள் பக்கமாகவே ஆகிவிடுகிறது. அப்படி பூஜைக்குரியவர்களின் அடையாளம் என்னவென்று புரிந்ததா? ஒவ்வொரு கல்பத்தின் உயர்ந்த பூஜைக்குரிய ஆத்மாக்கள் எப்பொழுதும் தங்களை நிரம்பியவராக அனுபவம் செய்வார்கள். யார் நிரம்பியவராக இருக்கிறாரோ அவருடைய கண் எதன் மேலும் போவதில்லை. பூஜைக்குரிய ஆத்மா நிரம்பியவராக இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதுமே தன்னுடைய ஆன்மீக போதையில் இருப்பார். அவருடைய மனம், புத்தி, தலை வணங்குதல் எங்கேயுமே இருக்காது. உடலின் உறவினர்கள் மேலும் இருக்காது. மேலும் உடல் சம்பந்தப்பட்ட பொருட்களின் மேலும் இருக்காது. அனைவரிடமிருந்தும் விலகிய மற்றும் அனைவருக்கும் அன்புக்குரியவராக இருப்பார்கள். பிராமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியே ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறது. விலகி இருப்பது என்றால் முக்தி. சமஸ்காரத்திற்கும் வசமாகாமல் இருப்பது. என்ன செய்வது, எப்படி செய்வது என்று எப்பொழுது கூறுகிறீர்கள் என்றால் அந்த நேரம் ஜீவன் முக்தி ஆனதா அல்லது ஜீவன் பந்தனமானதா? செய்ய விரும்பவில்லை, ஆனால் நடந்து விடுகிறது. இதுதான் ஜீவன் பந்தனமாகும். விருப்பம் இல்லை, ஆனால் பிடித்திருந்தது.
அறிவுரை கூற வேண்டும், ஆனால் கோபம் வந்தது. இதுதான் ஜீவன் பந்தனத்தின் நிலை. பிராமணன் என்றால் ஜீவன் முக்தி. ஒரு பொழுதும் எந்த ஒரு பந்தனத்திலும் கட்டுப்பட முடியாது. நல்லது. குரூப் 5, குழுவில் அனைவருடனும் இருந்தும் விலகி மற்றும் அன்பாக இருப்பதுதான் தந்தையை பின்பற்றி நடப்பதாகும். இது விதவிதமானவர்கள் அடங்கிய குரூப். அனைத்தையும் விட நல்லதிலும் நல்ல குரூப் என்று எதை கூற முடியும்? அதன் விசேஷத்தன்மை என்னவாக இருக்கும்? யார் குரூப்பில் இருந்து கொண்டே தடைகளற்றவர்களாக இருக்கிறார்களோ, திருப்தியாக இருந்தார்களோ, அதைத்தான் மிகவும் நல்ல குரூப்னு சொல்ல முடியும். யாராவது தனியாக தடையற்று இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பெரிய குழுவிலும் இருந்து கொண்டே தடைகளற்றவராக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் அனைவரும் குழுவில் இருந்து கொண்டே தடையற்றவராக இருக்கிறீர்களா? எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் சுயம் அசையாதவராக இருக்கும் அந்த மாதிரியான குரூப்பை சேர்ந்தவரா? எப்படி? தந்தை தனியாக இருக்கவில்லை இல்லையா? குடும்பஸ்தர் அல்லவா? அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய குடும்பம் தந்தையினுடையது. மேலும் எவ்வளவு பெரிய குடும்பமோ அந்த அளவிற்கே விலகி இருந்து மற்றும் அனைவரின் அன்புக்குரியவராக இருக்கிறார். எவ்வளவு சேவையோ அவ்வளவு விலகி இருக்கிறார். அப்படி நீங்களும் தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள்தான் இல்லையா? எனவே உங்கள் அனைவரின் ஞாபகார்த்தமாக இங்கு அச்சல்கர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாராவது எவ்வளவுதான் அசைத்தாலும் அசையாதவர்கள்தான் இல்லையா? ஒரு பக்கம் ஒருவர் தொந்தரவு செய்கிறார், இன்னொரு பக்கம் இன்னொருவர் தொந்தரவு செய்கிறார் என்றால் என்ன செய்வீங்க? தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் குழப்பம் ஏற்படுமா? யாராவது உங்களை நிந்தனை செய்தால் குழப்பம் ஏற்படுமா? அசையாத நிலை என்றால் நாலாபுறமும் எவ்வளவுதான் யாராவது அசைப்பதற்கு முயற்சி செய்தாலும் எண்ணத்தில் கூட ஆடாத அசையாத நிலை இருக்கட்டும். பாருங்க, நீங்க நல்லவர்கள். அதனால்தான் தந்தை விரும்பி உங்களை அவருடையவராக ஆக்கி இருக்கிறார். நன்றாக இருக்கிறீர்கள். மேலும் எப்பொழுதும் நன்றாக இருப்பீர்கள். நல்லது நல்லது என்று நினைப்பதனால் நல்லதாகவே ஆகிவிடும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிலும் விசேஷத்தை தான் பார்க்கிறார். விசேஷத்தை பார்த்து வர்ணனை செய்து செய்து விசேஷமாக ஆகியே விடுவார்கள். நேற்று இருந்தார், இன்று இருக்கிறார் மற்றும் நாளை ஆவார். இன்று மற்றும் நாளை, இதில் முழு டிராமாவும் வந்துவிடுகிறது. எவ்வளவிற்கு எவ்வளவு சம்பூர்ணமாக ஆக்கிக்கொண்டே இருப்பீர்களோ இந்த நினைவு தெளிவாகிக் கொண்டே இருக்கும். எவ்வளவிற்கு நினைவு தெளிவாகிறதோ அவ்வளவு இயற்கையாகவே போதை இருக்கும். நல்லது. நாலாபுரமும் உள்ள இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு இரட்டை போதையில் இருப்பதற்கான வாழ்த்துக்கள். ஒன்று நினைவின் போதை, இன்னொன்று சேவையின் போதை. அப்படி இரட்டை போதை ஆனது இல்லையா? நல்லது. தைரியம் குழந்தைகளினுடையது மற்றும் உதவியானது தந்தையினுடையது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குழந்தைகளும் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும். எப்பொழுதாவது குப்தமாகி விடுகிறார்கள், எப்பொழுதாவது பிரத்யக்ஷமாகி விடுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் தைரியம் மற்றும் உதவிக்கு பாத்திரமானவர்கள். நல்லது. அனைவருக்கும் நினைவு. குரூப் 6, ஒவ்வொரு பிராமணனும் பிரம்மா பாபாவின் பிரதிபிம்பமாகட்டும். இதுதான் தந்தையின் உயர்ந்த எதிர்பார்ப்பு. மதுபன் நிவாசிகளுக்கு எத்தனை பிரத்யக்ஷ பலன்கள் கிடைத்திருக்கின்றன. மதுபனின் விசேஷம் என்ன? அது வேறு எங்குமே கிடைக்க முடியாது. உயர்ந்த கர்ம பூமியில் வசிப்பவர்கள் எப்பொழுதுமே தந்தையை பின்பற்றி நடக்கிறாங்க. பிரம்ம பாபாவின் விசேஷ கர்ம பூமி என்பதுதான் மதுபனின் உயர்ந்த நிலை. அப்படி மதுபன் நிவாசிகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அவர்கள் தந்தையை பின்பற்றி செய்கிறாங்க. கர்ம பூமியின் விசேஷத்தன்மையே காரியத்தினுடையதுதான். அப்படி காரியத்தில் பின்பற்றி நடப்பது இருக்கிறதா? அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரை என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ அதில் தந்தையை பின்பற்றுதல் இருக்கிறதா? மதுபன் நிவாசிகளுக்கு கர்ம பூமியின் நினைவு அதிகப்படியான பலமாக இருக்கிறது. அது செய்யும் காரியத்தில் தென்படுகிறதா அல்லது தென்படணுமா? என்னவென்று சொல்வது? நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா? ஒவ்வொரு அடியையும் கண் முன்னால் கொண்டு வாருங்கள். எழுவது, அமர்வது, நடப்பது, பேசுவது, உறவு நெருக்கத்தில் வருவது, அனைத்திலும் பிரம்ம பாபாவின் காரியத்தை பின்பற்றுதல் இருக்கிறதா?
கர்ம பூமியின் லாபமே இதுதான் இல்லையா? அப்படியானால் அவ்வளவு லாபத்தை எடுத்து கொண்டிருக்கிறீர்களா? சக்திகள் என்ன நினைக்கிறீர்கள்? கர்ம பூமியின் லாபத்தை எவ்வளவு மதுபனில் இருப்பவர்கள் எடுக்கிறார்களோ அவ்வளவு மற்றவர்கள் எடுப்பதற்கு இங்கு வரவேண்டியதாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கிறது. வரதான பூமியாகும், கர்ம பூமியாகும். அப்படி ஒவ்வொரு காரியமும் வரதானத்திற்கு தகுதியானவை. யாராவது பார்த்தா கூட வாயிலிருந்து வரதானம் வெளிப்படட்டும், இதைத்தான் வரதான பூமியின் வரதானத்தை எடுப்பது என்று கூறுவது. சாதாரண காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சாதாரண காரியத்திலும் விசேஷத்தன்மை தென்படட்டும். இதுதான் மதுபனின் விசேஷத்தன்மை இல்லையா? இதில் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இன்று இன்கம் டாக்ஸின் சர்டிஃபிகேட் கிடைத்தது இல்லையா? அப்படியானால் மதுபனில் இருப்பவர்கள் எந்த சர்டிஃபிகேட் வாங்கினார்கள்? வாங்கியவர்கள் அதிகாரிகள்தான். முக்கியமாக பிரம்மா பாபாவின் கர்ம பூமியில் வசிப்பவர்களிடமிருந்து ஒரு விசேஷ உயர்ந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. மதுபனின் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் உயர்ந்த ஆத்மா. ஒவ்வொரு காரியத்திலும் பிரம்மா பாபாவின் காரியத்தின் பிரதிபிம்பமாகட்டும். கண்ணாடியில் என்ன தென்படும்? ஒருவேளை நீங்கள் கண்ணாடியின் எதிரில் நின்றீர்கள் என்றால் அப்படியே நீங்கள்தான் தென்படுவீர்களா? அல்லது வேறு யாருமா? அப்படி பிரம்மா பாபாவின் காரியங்கள் உங்களுடைய காரியம் என்று கண்ணாடியில் தென்படட்டும். பாக்கியம் நிறைந்தவர்கள் என்று அனைவரும் எப்பொழுதும் கூறவும் செய்கிறீர்கள். மேலும் அப்படியானவர்கள்தான். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் பிரம்மா பாபாவின் காரியம் தென்படட்டும். இந்த சர்டிஃபிகேட்டை யார் வாங்குவார்கள்? மேலும் எப்பொழுது வாங்குவார்கள்? வாங்க வேண்டும் தான் இல்லையா? அல்லது வாங்கிவிட்டீர்களா? யார் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிவிட்டார்களோ, அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் பிரம்மா பாபாவின் காரியங்கள் தென்படுகிறது என்று அவருடைய வார்த்தை பிரம்மா பாபாவின் வார்த்தைகளுக்கு சமமாக இருக்கும். அமருவது, எழுவது, பார்ப்பது, நடப்பது அனைத்தும் தந்தைக்கு சமமாக இருக்கும். அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வாங்கிவிட்டீர்களா? யாருக்கு வாங்க வேண்டுமோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். சொல்வதற்கு முன்பு செய்து காண்பிப்போம் என்பது கூட நல்லதுதான். ஆனால் ஒவ்வொரு காரியமும் தந்தைக்கு சமமானதாக இருக்கட்டும் என்ற லட்சியம் வையுங்கள். பிரம்மா பாபாவை பின்பற்றுவது சுலபம்தான் இல்லையா? நிராகாரி ஆவது என்றால் எப்பொழுதுமே நிராகார நிலையில் நிலைத்திருப்பது. அதைவிட காரியத்தில் பின்பற்றுவது சுலபம்தான். அப்படி பிரம்மா பாபாவும் கடினமில்லாத சுலபமான வேலைதான் கொடுக்கிறார். அப்படி மதுபனில் எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பிரம்மா பாபாவின் காரியங்கள் தென்படட்டும் என்ற லட்சியத்தை அனைவரும் வையுங்கள். காரியத்தில் பிரம்மாவை சர்வவியாபியாக ஆக்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் பிரம்மாவிற்கு சமமாக இருக்கட்டும். முடியும் தான் இல்லையா? மதுபனின் மகிமை என்றால் மதுபன் நிவாசிகளின் மகிமை. மதுபனின் சுவர்களின் மகிமை இல்லை, மதுபன் நிவாசிகளின் மகிமை. மதுபனின் மகிமையை நாலாபுரத்தில் இருந்தும் தினந்தோறும் கேட்கிறீர்கள் இல்லையா? மதுபன் நிவாசிகளின் மகிமை இருக்கிறது இல்லையா? அது வேறு யாருக்காவது இருக்கிறதா? உங்கள் அனைவரினுடையது தான் இல்லையா? நாம் மதுபன் நிவாசி என்ற போதையோ இருக்கத்தான் செய்கிறது. எப்படி இந்த போதை இருக்கிறதோ அப்படி இவர்கள் பிரம்மா பாபாவிற்கு சமமாக தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள் என்ற போதையும் வெளிப்படையாக தென்படட்டும். நல்லது. அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்களா? ஏதாவது தேவையாக இருக்கிறதா? கிடைக்கும் பூமியில் அமர்ந்திருக்கிறீர்கள். எவ்வளவு கவலையற்று அமர்ந்திருக்கிறீர்கள். உடல் உழைப்பு செய்கிறீர்கள். மற்ற அனைத்துமோ தயாராக கிடைக்கிறது. யார் உடலால் உழைப்பு செய்வதில்லையோ அவரை உடற்பயிற்சி என்ற உழைப்பை செய்ய வைக்கிறார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் இல்லையா? உடற்பயிற்சி செய்ய வேண்டியதில்லை. கை கால்கள் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. எவ்வளவிற்கு யார் கடினமான காரியம் செய்கிறாரோ அவ்வளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறார். மாயாவிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறார். உடல் நோய்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறார். புத்தியும் மிகவும் பிஸியாக இருக்கிறது இல்லையா? வேறு வீணானது எதுவும் ஓடாது இல்லையா? அப்படி யார் எப்பொழுதுமே பிஸியாக இருக்கிறாரோ அவர் மிகுந்த அதிர்ஷ்டசாலிதான் இல்லையா? தன்னை எப்பொழுதும் பிஸியாக வைத்து கொள்ளுங்கள். நல்லது. மதுபன் நிவாசிகளுக்கு முதல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதுவும் அதிர்ஷ்டம்தான். இப்பொழுது பாப்தாதாவிற்கு செய்து காண்பிக்க வேண்டும். புரிந்ததா? வரதானம் எதிர்மறையை நேர்மறையில் மாற்றம் செய்யக்கூடிய, சுய மாற்றம் செய்பவரிலிருந்து உலக மாற்றம் செய்பவர் ஆகுக. எந்த ஒரு எண்ணத்தையும் சமஸ்காரத்தையும் ஒரு நொடியில் எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக மாற்றிவிட வேண்டும்.
இதற்காக முழு நாளிலும் டிராஃபிக்கை நிறுத்துவதற்கான பயிற்சி தேவை. ஏனென்றால் வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். மிக வேகமான நேரத்தில் சக்தி நிறைந்த பிரேக் போட்டு மாற்றுவதற்கான பயிற்சியினை செய்யுங்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய வீணானதை மாற்றி சுயமாற்றம் செய்பவரிலிருந்து உலக மாற்றம் செய்பவராக ஆக முடியும். மேலும் தன்னுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபம் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் வரதானம் கொடுக்க முடியும். ஸ்லோகன்: டிராமாவின் ஞானத்தை நினைவில் வைத்துக் கொள்பவர்தான் ஒன்றும் புதிதல்ல என்ற விதி மூலமாக வெற்றி அடைபவராக ஆக முடியும். ஓம் சாந்தி.